இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து அதுவும் பர்டிகுலரா பிரான்ஸ், யூகே, யூஎஸ், சைனா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து சொந்தமா ஏர்கிராஃப்டினுடைய இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து இதுவரைக்கும் சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். அதற்காக கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டா போராடிட்டு இருக்கோம். காவேரி இன்ஜின் அப்படிங்கிற பேர்ல 1980ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ புதிய வெர்ஷனா காவேரி இன்ஜின் 2.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வடிவம் பெற்றிருக்கு. இது இந்தியா எவ்வளவு பெரிய வேகமா நம்முடைய சொந்தமா இன்ஜினை அந்த காவேரி இன்ஜின் மூலமா கொண்டு வர போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். இது சாத்தியமா இல்லையா, வருங்காலத்தில் எந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த காவேரி இன்ஜினுக்காக காத்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், காவேரி இன்ஜின் 1980ல இந்தியா வந்து சொந்தமா வெளிநாட்டுல எந்த ஒரு கம்பெனிக்காரையும் நம்பாம நம்மளே வந்து தயாரிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வீம்பு பிடியோட உருவாக்குனது தான் இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட் வந்து இப்போ கரண்ட்ல இருக்க தேஜஸ் MK1A ப்ராஜெக்டுக்காக இந்தியா கொண்டு வந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா LCA தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சது. பல்வேறு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா 2010ல இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா என்னுடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது இன்ஜினுடைய பவர் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு 85ல இருந்து 90 கிலோமீட்டர் நமக்கு தேவை. ஆனா அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஜினால கொடுக்க முடியல. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா அது 70ல இருந்து 75 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும்தான் அதனுடைய த்ரஸ்ட் வந்து கொடுக்கிற காரணத்தினால அந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு இந்தியா வந்து தேஜஸ் MK1Aக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அமெரிக்கா காரண்ட F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வாங்குறதுக்காக பல்லாயிரம் வருஷமா, கரெக்டா சொல்லணும்னா 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எப்பப்பா எங்களுக்கு இன்ஜின் தருவீங்க, நாங்க வந்து ஃபுல்லா எல்லா டிசைனும் ரெடியா இருக்கு, நீங்க இன்ஜினை மட்டும் கொடுத்தா அசம்பிள் பண்ணி நம்முடைய விண்ணில பறக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சீனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளை அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்காக்காரங்க வேணே பண்றாங்களா இல்ல சதி பண்றாங்களா தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை முக்கியமா ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா இந்த காவேரி இன்ஜினை அடுத்த வருஷனா முன்னாடி கொண்டு வர்றாங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்தியா இந்த காவேரி இன்ஜினை ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஃபெயிலியர்னு சொல்றோம், அப்படி என்னதான் வந்து காவேரி இன்ஜின்ல நடந்தது அப்படின்னு பார்த்தா, காவேரி இன்ஜின்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர், அதாவது டர்பைன் பிளேட்ல டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 டிகிரி செல்சியஸ் ஆகுது வித்ஸ்டாண்ட் ஆகணும், அதாவது தாங்கணும். அப்படி தாங்கல அப்படின்னா அதனுடைய இன்ஜின் ஃபெயிலியர் தான் சொல்லுவோம். 1500 டிகிரி செல்சியஸ் அதனால தாங்க முடியல பல்வேறு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா. அது குறிப்பா சொல்லணும்னா அது கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ண கிடையாது. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா கிறிஸ்டல் சிங்கிள் டர்பைன் பிளேட் மூலமா, அதாவது மொத்த டர்பைனை அந்த ஒத்த கிறிஸ்டல் மூலமா தயாரிச்சிருக்கணும். ஆனா அந்த மாதிரி டெக்னாலஜி 1980ல இந்தியாவுக்கு சுத்தமா தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா நீங்க ஒரு கிறிஸ்டல் மெட்டீரியல் மூலமா அந்த டர்பைனை உருவாக்கி இருந்தீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் வந்தாலும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டேமேஜ் ஆகாது, நம்ம நினைச்ச அளவுக்கு த்ரஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஆனா அது ஒரு முக்கியமான பிரச்சனை எங்காட்டி டோட்டலா டவுன் ஆச்சு. அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து பெரிய லெவலில் கரெக்டா இல்ல. இத்தனை பிரச்சனை. இது மட்டும் இல்லாம வெயிட்டுக்கும் பவருக்கும் டோட்டலாவே வேரியேஷன் இருந்துச்சு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம இந்த காவேரி இன்ஜினுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா 1150 kg. இதே வந்து நம்ம தேஜஸ் MK1A இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல F404 இன்ஜின், அதனுடைய இன்ஜினோட வெயிட் பார்த்தா ஜஸ்ட் ஒரு 1040 kg தான் இருக்க போகுது. ஆனா இந்த F404 இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் அளவுக்கு த்ரஸ்ட் கொடுக்குது. ஆனா இதை விட வெயிட் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு வெயிட் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது த்ரஸ்ட்டை உருவாக்கணும். ஆனா காவேரி இன்ஜினால 70ல இருந்து 75 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. இதுல இருந்து என்ன தெரியுது, கரெக்டான வெயிட் இருக்கிற அளவுக்கு த்ரஸ்ட் கொடுக்க முடியல. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை பார்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்டை முன்னாடி கொண்டு போக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 350 கோடி ஒதுக்குனாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி 2010 வரைக்கும் தொடர்ந்து ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க நடக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தா பெரிய லெவல்ல முன்னேற்றமே இல்லை, பல்வேறு ஃபெயிலியர் இருந்துச்சு. ஆக்சுவலா வெளிநாட்டில் நம்ம ஏதாவது கம்பெனியோட டைப் பண்ணியிருந்தா கூட அந்த டெக்னாலஜியை கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அங்கேயும் வந்து பண்ணாத காரணத்தினால இந்தியாவில் பெரிய லெவலில் ஸ்கில் லேபர்ஸ் யாருமே கிடையாது, டெக்னீஷியன் பெரிய லெவலில் கிடையாது. இதனால இந்தியா பார்த்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை டோட்டலா ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் மீண்டும் உயிர் தெழுந்திருக்கு. ஆக்சுவலா காவேரி இன்ஜின் 2.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை.
இந்தியா இதை பர்டிகுலரா ஓபன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம கிட்ட பல்வேறு முக்கியமான அட்வான்ஸான நிறைய வந்து வெர்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கட்டாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான டிசைன், அதே மாதிரியே AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், அந்த முக்கியமான 5ஆம் தலைமுறை போர் விமானம், TED-BF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்வின் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர், இந்த மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கையில் இருக்கு. ஆக்சுவலாக இத்தனை ப்ராஜெக்ட் இருக்கு, இதை வந்து நம்மளால சொந்தமா மேக் பண்ண முடியும். ஆனா நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியல. வெளிநாட்டுக்காரன்ட்டு இருந்து அவங்க கிட்ட டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நம்மளால பண்ண முடியும், ஆனா சொந்தமா நம்மளால பண்ண முடியல. அதனால இப்ப என்ன பண்றாங்க, இந்த காவேரி இன்ஜினை அடுத்த பரிணாம வளர்ச்சியில நம்ம வெளிநாட்டு கம்பெனிக்காரன உள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுவும் சுருக்கமா சொல்ல போனா பிரான்சினுடைய சாஃப்ரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் உள்ள வர்றாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து நமக்கு பல்வேறு முக்கியமான டெக்னாலஜியை சொல்லி கொடுக்க போறாங்க. சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான டெக்னாலஜியை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின்ல நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன ரீசன்னால டெம்பரேச்சர் ஏறுது அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தேடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின்ல 1500 டிகிரி செல்சியஸ்க்கு மேல தாங்குற அளவுக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சாப்ரான் கம்பெனி மூலமா இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான சோதனையை இப்ப ரீசன்ட் டைம்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும். ஆக்சுவலா இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 70 மணி நேரம் இந்த இன்ஜினை சோதனை நடத்தணும். அதுவும் பர்டிகுலரா தரைப்பகுதியிலையும் பண்ணணும், வான்பரப்புலையும் வச்சு பண்ணணும். அதை வந்து தரைப்பகுதியில இந்தியாவில் நம்மளால பண்ண முடிஞ்சது. ஆனா வான் பகுதியில நம்ம இந்தியாவில் அந்த ஸ்பெசிலிட்டி கிடையாது. அதனால நம்ம ரஷ்யா கொண்டு போய் பண்ண போறோம். ஆக்சுவலா ரஷ்யா கொண்டு போயிட்டு IL-76 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட்ல 4 இன்ஜின் பிக்ஸ் பண்ண முடியும். 3 இன்ஜின் வந்து IL-76 ஓடது, ஒரு இன்ஜினை வந்து நம்ம வந்து அதை தூக்கி போட்டு நம்முடைய காவிரி இன்ஜினை உள்ள பிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த சோதனை கிட்டத்தட்ட ஒரு 70 மணி நேரம் நடக்கணும். ஆக்சுவலா இப்ப முதல் கட்ட சோதனையில நமக்கு என்ன விஷயம் தெளிவு வருதுன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 கிலோ நியூட்டன் அளவுக்கு நம்ம த்ரஸ்ட் வந்துச்சுனாவே போதுமான அளவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். அது நினைச்ச அளவுக்கே வந்திருக்கு. இந்தியா இப்ப என்னமா எய்ம் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 95 இருந்து 100 கிலோ நியூட்டன் அளவுக்கு நமக்கு த்ரஸ்ட் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே சக்சஸ் ஆச்சுன்னா 2028ல ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ரெடி ஆகும். அதன் பிறகு நம்ம என்ன பண்றோம், இதுல மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன ஆல்டரேஷன் பண்ண போறோம். அதுவும் பர்டிகுலரா எல்லாமே அலாய் மெட்டீரியல் அந்த டர்பைன் பிளேட்ல நிறைய மாத்த போறோம். ஆக்சுவலா அது மாத்தும் பொழுது அது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். இதையெல்லாம் பண்ண போறது மிதானி நிறுவனம் தான் பண்ண போறாங்க. இது வந்து நமக்கு 95 இருந்து 100 கிலோ நியூட்டன் அப்படி வந்துருச்சுன்னா நம்ம AMCAக்கு நம்ம இன்ஜினை தேடிட்டு இருக்கோம்ல, அமெரிக்கா காண்ட நம்ம கெஞ்ச தேவையா அவசியம் இல்ல. அதே மாதிரி TED-BF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம இன்ஜினை தேடங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இது வந்து உடனே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 6 வருஷமா காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட், அதை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பு எப்படி மாடிஃபை பண்ணணுங்கிறது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சியா இந்தியா எடுத்திருக்காங்க. ஏன்னா உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நாடுகள்ல வந்து சொந்தமா இன்ஜினை தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அந்த வரிசையில நம்ம வரணும்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியத்துல இப்ப இந்தியா இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாட்ட இப்ப இன்னொரு முக்கியமான பிளான் இருக்கு. அது என்னன்னா தேஜஸ் MK-1A. இது வந்து இப்ப சரியான முறையில முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இந்தியா சார்பில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான். ஆனா இன்ஜின் இல்லாம வெறுமனை வந்து இந்த HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆபீஸ்ல எல்லா ஏர்ஃப்ரேமும் அப்படியே கிடக்குது. எப்ப வந்து அந்த F404 இன்ஜின் வருதோ அப்பதான் வந்து அதுக்கு உயிரே கொடுக்க முடியும். அது வந்து உடனடியே நடக்கிற மாதிரியே தெரியல. அவங்க சொல்றது மாசம் அப்படியே ஒவ்வொரு மாசம் தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப சொல்றாங்க ஜூலை மாசம் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இது வரைக்கும் எந்த இன்ஜினும் நமக்கு வரதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 150 தேஜஸ் MK-1Aக்கு நமக்கு இன்ஜின் வர வேண்டியது இருக்கு. அவ்வளவு வந்து நம்ம காத்திருக்குது. அதனால அவ்வளவு காத்திருக்கிறதுக்கு எப்படியோ 4 to 5 வருஷம் ஆகும். அதனால அந்ததுக்கு மாற்றா நம்ம காவேரி இன்ஜினை மீண்டும் வந்து ட்ரை பண்ணலாம், சோதனை பண்ணலாம். இது சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம காவேரி இன்ஜினை வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற இன்னொரு யோசனையும் இந்தியாட்டு இருக்கு. இந்தியா வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக போற அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த காவேரி இன்ஜின் கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கீழே கமெண்ட்ல வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரியே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா காவேரி இன்ஜின் வந்து
25 to 30 வருஷம் கழிச்சு ஒரு மகத்தான வெற்றியை கூடிய விரைவில் பெறும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.